ஹாய் ரியா ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ. நேற்று வந்துட்டு மார்னிங் சேலம் வரைக்கும் போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து மேரேஜு. ஸோ அதுக்காக போயிருந்தோம். என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மணிக்கு எழுப்பி விட்றா என்ன அப்படின்னு சொன்னதுக்காக நைட்டு 12 மணிலேருந்து 3:30 வரைக்கும் எழுப்பி விட்டுட்டான் நல்லபடியாக. நாங்களும் மேரேஜு கிளம்பி போயிட்டோம். இதான் தம்பியோட அண்ணா, அவங்களுக்கு தான் மேரேஜு. மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6:30க்கு போயிட்டோம். தம்பி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அந்த கேப்பில் வந்து நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் 2 மண்டபம், 2 மேரேஜ் நடக்குது. 2 மாப்பிள்ளையோட நேமுமே தினேஷ். நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். அப்புறம் வந்து கண்டும் பிடிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டு அந்த கேப்பில் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நாங்களும் ஒரு 7 மணிலேருந்து கிஃப்ட்டு ஷாப்புக்காக தேடி அலைஞ்சோம். பட் கிடைக்கல. 9:30க்கு தான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. வெயிட் பண்ணி நாங்கள் கிஃப்ட்டு வாங்கிட்டு தான் நாங்கள் வந்துட்டு மேரேஜுக்கே போனோம். இந்த இலை போட்டுட்ருக்கேன் பார்த்திங்களா, அவன் தான் அந்த பாசக்கார தம்பி. இவனால் தான் 3 மணிக்கு நான் எந்திரிச்சு கிளம்பி போகிற நிலமையாச்சு. நாங்களும் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கா வாக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அவனோட பாசத்தையும் சேர்த்து அதில் கொட்டி எங்களை சாப்பாடை வச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. யாருக்குமே எங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்லைன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா தம்பி எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வச்சுட்டான். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த அல்வா வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க, கேரட் அல்வாக்கா நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். இதையும் பாசமாக வாங்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.